நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவு சரியானதா இருக்கா, நான் போகிற பாதை சரிதானா, நான் குழப்பத்தோடே இருக்கேனே, இது என்னை எங்க கொண்டு போய் விட்டுருமோன்ற ஒரு பயத்தோடு இருக்கேனே, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை யாரிடத்துலையும் சொல்லி ஆலோசனை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்துட்டு இருக்கேனே, என் வீட்டை நான் எப்படி நடத்துவேன், என் குடும்பத்தை நான் எப்படி வழி நடத்தி கொண்டு போவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் சரியாக தான் செய்கிறேனா அப்படின்றது என்னால் தெரிஞ்சுக்கவே முடியலையே, எனக்கு ஒரு பயமும் ஒரு குழப்பமும் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தோடும் பயத்தோடும் நீங்கள் இந்த நாளில் இருந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், உன்னை போதிப்பேன், வழி நடத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. கர்த்தரை நீங்க பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து உங்களை போதித்து உங்களை சரியாய் வழி நடத்துவார். அதனால நீங்க அந்த குழப்பத்தோடும் பயத்தோடையும் இருக்கீங்கன்னா இந்த நாள்லயும் தெளிவடையுங்க. கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற தேவனாய், உங்களை வழிகாட்டுகிறவராய், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்படுவார் அப்படின்றத மறந்து போகாதீங்க.